ஹாய் ஃபேமிலிஸ், இட்ஸ் வினிதா. இன்றைக்கி அம்மாவோட கைப்பக்குவத்தில் ரெடி பண்ண மிளகா பொடி அண்ட் மல்லித்தூள் தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்க போகிறேன். எங்கள் அம்மா வந்து இப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மிளகா பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எல்லா குழம்புக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கறி குழம்பு, காரக்குழம்பு, டெய்லி பருப்பு சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 1 கிலோ வந்து மிளகா எடுத்துக்கோங்க. ஆளு முன்ன பண்ண என்ன தரலாம், இது தரலாம், நீ காப்படி கொஞ்சம் மிதக்க வெட்டு, அதுக்குன்னு வெட்டாத. 4 கூடவே பிடிக்குது. நான் ஏதாவது இருந்ததுன்னா இது வெட்டுப்படியெல்லாம் சேல் போட்டு வெட்டுறது. 2 ஒரு வாணி விற்றா 10 ரூபா காசு கிடைக்குமா? 2 3 இல்லை 3 3 4 4 4 5 5 5 6 6 6 7 7 8 8 8 9 தலை வைக்காத, 9 ரொம்ப வைக்கிறேன். இன்னும் 10 கொஞ்சம் அள்ளி போடு. 10 மாணி வாங்கியிருக்கேன். ஐயோ 70 ரூபா கிடைக்கும் 10 மாணி. சூப்பராக வந்து மல்லி வாங்கியாச்சு. 1 கிலோ மிளகாவுக்கு 1.5 கிலோ வந்து மல்லி போடுங்க. அப்போ தான் வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து மல்லி தூளுக்கும் வாங்கியிருக்கோம், மிளகா பொடிக்கும் தான் அன்றைக்கி வந்து மல்லி வாங்கியிருந்தோம். பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயமாக ஒரு டப்பா வந்து எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக அந்த மாதிரி கல்லில் வச்சு உடச்சி எடுத்தோன்னா சீக்கிரமாக நமக்கு வந்து காஞ்சி வந்துடும். விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இது 100 கிராம் எடுத்துக்கோங்க. விரலி மஞ்சள் 1 கிலோ மிளகாவுக்கு 100 கிராம் வந்து எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள். இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக மெஷர்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் 100 கிராம், சின்ன சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், மிளகு 100 கிராம், 1 கிலோ மிளகாத்தூளுக்கு இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட்டு. இதெல்லாம் எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே சேர்த்துக்காதீங்க. நம்ம வந்து இதெல்லாம் காய வைக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலுமே அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டஸ்ட்டு இருக்க தான் செய்யுது. அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து புடச்சி தான் வந்து அன்றைக்கி காய வச்சாங்க. எல்லாத்துலேயுமே லைட்டாக வந்து சின்ன சின்னதாக தூசி இருந்தது. நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா தான் காய வைக்க போகிறோம். அதனால தான் அம்மா வந்து ஒன்றா போட்டு எல்லாத்தையும் புடச்சிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகமும் மிளகும் கொட்டி அம்மா வந்து புடச்சி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து புடச்சி எடுத்துட்டு வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாத்தையும் வந்து அம்மா அந்த மாதிரி கையில் வச்சு மிளகு எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே வந்து 100 கிராம் தான். மெஷர்மெண்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டவுட்டாக இருக்கிறவங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம ஒன்றா தான் போட்டு காய வைக்க போகிறோம், அதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து புடச்சதுக்கப்புறம் கீழே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. எப்போதுமே ஒரு திங்ஸ் வாங்கினீங்கன்னா அதை புடச்சிட்டு காய வைங்க. அதுலேருந்து நிறையா வந்து நமக்கு குப்பை லைட்டாக இருக்கும். என்ன தான் நம்ம கடையில் வாங்கியிருந்தாலுமே அதில் லைட்டாக குப்பை இருக்க தான் செய்யுது. மிளகா இந்த மாதிரி நல்லா தரையில் கொட்டி காய வைங்க. அப்போ தான் வந்து நல்லா பவுட்ரு அரைக்கும் போது நமக்கு நல்லா நைஸாக வரும். காஞ்சி நல்லா மிளகா வந்து நல்லா காஞ்சி வரும். இந்த மாதிரி ஒரு மிளகாவாக வந்து காய வைங்க. தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக கையால் நல்லா அகலமாக வந்து காய வைங்க. இந்த மிளகா வந்து நாங்கள் 3 டேஸ் கிட்ட காய வச்சு எடுத்துக்கிட்டோம். 3 டேஸ் காய வச்சு மிளகா பொடி அரைங்க. அப்போ தான் வந்து நல்லா பவுட்ராக வரும். நல்லா மாவு வந்து நல்லா பவுட்ராக இருக்கும் தூள் வந்து. இப்போ நான் கொத்தமல்லி தூளுக்கும் காய வச்சுருக்கோம். கொத்தமல்லி வந்து இது மிளகாவுக்கு அரைக்கிற கொத்தமல்லி. எல்லா ஜாமானுமே வந்து காய வச்சாச்சு. 3 டேஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து 3 டேஸ் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் இதை வந்து நான் அள்ளிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அள்ளிட்டு உலக்க வச்சு இடித்து தான் கொண்டு போய் நாங்கள் மிஷினில் கொடுப்போம். இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துகிட்டு போனோன்னா மிஷினில் அவங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கும் வந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு பேக்கிங் வந்து கம்மியாக தான் இருக்கும். சின்னதாக ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் உலக்கையால் குத்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கவரில் போட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இப்படி தான் குத்தி தான் வந்து எடுத்துகிட்டு போவோம் கடைக்கு அரைக்கிறதுக்கு.
இப்போ நல்லா குத்தி எடுத்து வச்சாச்சு. என்றைக்குமே காய வச்சிங்கன்னா அன்றைக்கே போய் அரைச்சிட்டு வந்துடுங்க. மறுநாள் வச்சிங்கன்னா கொஞ்சம் சவுத்து போன மாதிரி ஆகிடும். இது வந்து குழம்பு மிளகாய் தூளுக்கு தான் மல்லி இதெல்லாமே இது காய வச்சதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் மல்லித்தூளுக்கு மெஷர்மெண்ட் வந்து மேலே போட்டிருக்கேன். அதை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. மல்லித்தூளுக்கும் வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மல்லித்தூள் வந்து காரக்குழம்பு கறி குழம்புக்கெலாம் நம்ம வீட்டிலே செஞ்சு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ மிளகாய் பொடி மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கவரோடே வந்து ஒரு சில்வர் பாக்ஸ் டப்பாவில் போட்டு கவரோடே வைங்க. அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. அதில் இருக்க மணமும் வந்து வெளியே போகாமல் இருக்கும். கை வச்சு எடுக்காமல் இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கையில் தண்ணி இல்லாமல் இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்பூன் போட்டு ஒரு சில்வர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ தேவைப்படும் போது ஸ்பூனால் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோன்னா கெட்டு போகாது. மல்லித்தூளும் வந்து அம்மா சூப்பராக அரைச்சிட்டு வந்தாங்க. 1 கிலோ மிளகாய் அரைச்சிங்கன்னா 3 கிலோ வந்து தூள் வரும் உங்களுக்கு. மல்லித்தூளும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நமக்கு நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா.